உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜோதி, சொன்னா கேளு ஜோதி. நாம மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணுவோம். ஏங்க, நம்ம பொண்ணை பாக்குறதுக்கு யார்கிட்ட இங்க கேட்டு முடிவு பண்ணணும்? நம்ம போலாங்க. இத பாரு ஜோதி, அன்னைக்கு இப்படிதான் சாப்பாடு கொடுக்கலாம்னு கிளம்பி போனோம். அசிங்கப்பட்டு திரும்பி வந்தோம். மறுபடியும் அங்க போய் அசிங்கப்படணுமா? ஏங்க, அதுக்காக என்ன நிலைமையில இருக்காளோன்னு தெரியாத பொண்ண எப்படிங்க போய் பார்க்காம இருக்க முடியும்? அதான் மாப்பிள்ளைங்க 2 பேரும் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரும் சொல்லிருக்காங்கல்ல. அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே வெளியே கொண்டு வந்துறேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் பொண்ணு வரலையே. வழக்கமா இப்படி அரெஸ்ட் பண்றவங்கள மறுநாளே கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்களாம். அது கூட இன்னும் மகா விஷயத்துல நடக்கல. போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? 1-2 நாள் ஆகத்தான் செய்யும். நாம கிளம்பி போய் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா மாப்பிள்ளை வருத்தப்படுவார்ல ஜோதி. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு என் பொண்ணை பக்கமே என்னால இருக்க முடியாது. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஜோதி, வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. எங்க கிளம்பிட்டீங்க? சும்மாதான் மாப்பிள்ள, மகாவை பார்க்க முடியுமான்னு பேசிட்டு இருந்தோம். அத்தை, உங்க கவலை எனக்கு புரியுது. வரும்போது வரட்டும்னு கவலைப்படாம இருக்கிற இடத்துல நீங்க இல்ல. எந்த அம்மாவா இருந்தாலும் பயம் இருக்கதானே செய்யும். அன்னைக்கு நாங்க மகாவை வெளியில எடுக்க பண்ண முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு மகாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. கமிஷனர்கிட்ட சொல்லி அவன் மேல போட்டிருக்க கேஸ் எல்லாமே ஃபால்ஸ் அலிகேஷன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ற அளவுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம். அத்த, கண்டிப்பா மகா இன்னைக்கு நிச்சயம் வெளியில வந்துருவா. ப்ளீஸ், நீங்க அவளை தேடி போக வேணாம். நீங்க பதட்டப்படுவீங்க, பயப்படுவீங்கன்னா நேரா வந்து பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ப்ளீஸ், எங்க வார்த்தையை நம்புங்க அத்தை. 2 பேரும் சேர்ந்து வந்து சொல்றீங்க, எப்படி உங்க வார்த்தையை நம்பாம இருக்க முடியும்? சரிங்க மாப்பிள்ள, நான் போல. சரிங்க அத்தை, மகா வெளியில கொண்டு வர்றதுக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். நாங்க வரோம். சரி, வரேன் அத்தை. வரோம் மாப்பிள்ள. வணக்கம்தல. வணக்கம்தல. டேய் பசங்களா, நந்தினி மேடம் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு வேலை வருதுன்னா நமக்கு ஒரு லைஃப் கிடைக்கிற மாதிரிடா. எதுக்கு இதை சொல்றேன்னா, வேலையை ரொம்ப கருத்தா பண்ணணும். அட்டகாசம் பண்ணிடலாம் தல, நீ கவலைப்படாத. அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு வருது தெரியலையே தல. சரி, நம்ம மாரிக்கு போனை போடு. ஹலோ, யார் பேசுறது? மாரி, நான் லிங்கம் பேசுறேன். லிங்கம், சொல்லுப்பா. மாரி, மகான்னு ஒரு பொண்ணை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த ஹியரிங் எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. 10 மணிக்கு வருதுப்பா காலையில. சரி மாரி, நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன். சரிப்பா. டேய், காலையில 10 மணிக்காம்பா, கோர்ட்ல வச்சே முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். அம்மா, கோர்ட்டுக்கு கிளம்பணும். வாமா போலாம். வாமா. இந்தாம்மா புடவை. புடவையா? எதுக்கு? இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறல்ல, ஃப்ரெஷ்ஷா மாத்திட்டு வா. ராசாத்தி, உன்னை பிடிச்ச கெட்ட நேரம் இன்னையோட தொலைஞ்சு போட்டோம். விஷயம் கேள்விப்பட்டம்மா.
உன் வீட்டுக்காரர் கமிஷனர்கிட்ட சொல்லி இன்ஸ்பெக்டர் நாகராஜ சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாரு. உன் மேல போட்ட கேஸ் எல்லாம் பொய் கேஸ்ன்னு டிபார்ட்மெண்ட் சார்பாவே சொல்லிடுவாங்க. அதனால நீ அப்படியே இன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம். 4-5 நாள் தான் சேர்ந்திருந்தனாலும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டோம். உன்னை பிரியறதுக்கே மனசு கஷ்டமா இருக்குமா. என் மக காதலிச்சு கல்யாணம் முடிச்சா. போன நாளில இருந்து இந்த நாள் வரை வீட்டுக்கு வந்ததே இல்லை. நீ இருந்த இந்த 4-5 நாளும் என் பொண்ணு வீட்டுக்கு வந்தது மாதிரியே இருந்துச்சு. நீங்க 2 பேருமே என்ன ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டீங்க. நீங்க 2 பேர் மட்டும் இல்லாம போயிருந்தா இந்த 4-5 நாளும் எனக்கு நரகமா போயிருக்கும். அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அண்ணே ரொம்ப நன்றி. பரவாயில்லம்மா. சரி நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன்னு சொல்லாதம்மா. இங்க இருந்து போற யாருமே போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டாங்க. நீ போமா, நாங்க வந்து பாக்குறோம்மா. அண்ணா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். சரிம்மா. அக்கா நீங்களும் தான். ம் சரிம்மா. ஏக்கா, என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கிற? அந்த லிங்கத்துக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுக்கா. மேடம் வணக்கம் மேடம். என்ன லிங்கம், எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? மேடம் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பக்காவா எல்லாரும் ரெடியா இருக்கோம் மேடம். எங்க பண்ண போறீங்க? மேடம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வச்சு பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் மேடம். ஏன் கோர்ட்ல பண்ண போறேன்னு தானே சொன்னீங்க? மேடம் கோர்ட்ல இப்போ செக்யூரிட்டி ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க மேடம். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல கமிஷனர் வர்றதுனால அங்க போலீஸ் கடுப்படி ஜாஸ்தியா இருக்கும் மேடம். போலீஸ் ஸ்டேஷன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்த உடனே அலற விட்டுறலாம் மேடம். வெரி குட், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அந்த மகாவை அங்கேயே முடிச்சிருங்க. மேடம் செதற விட்டுட்டு கூப்பிடுறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம். ஓகே. ஏய் வண்டியரா. ஏக்கா என்னக்கா என்னாச்சு, என்ன சொல்றான்? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவ கதையை முடிக்கிறாங்களாம். போலீஸ் ஸ்டேஷன்லயேவா? சூப்பர்க்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.